கடந்த வாரம் எமது நாட்டிலே நடைபெற்ற வெள்ளப்பெருக்குகள், நிலச்சரிவுகள், அனர்த்தங்களினால் பல நூறு மக்கள் மரணித்து போனார்கள். பல லட்சம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு நாங்கள், பாதிக்கப்படாத மக்களாகிய நாங்கள் செய்ய வேண்டிய உதவி, மனிதாபிமான உதவிகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் எங்காவது ஒரு இடத்திலே ஒரு சகோதரனுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அது எமது உடம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் எப்படி அடையாளப்படுத்தினார்கள் என்றால், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹிதி இதஷ்தகா மின்ஹு உதுவுன் ததாஅ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. அதாவது ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் உதாரணம் ஒரு உடம்பை ஒத்ததாகும். அன்பு, பாசம், உதவி செய்தல் போன்ற அந்த பண்புகளில் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் உதாரணம் ஒரு உடம்பை ஒத்ததாகும். உடம்பில் ஒரு உறுப்புக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் ஏனைய உறுப்புகள் உறக்கமின்மை, காய்ச்சல் போன்ற கஷ்டங்களில் பங்கெடுக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மூமின்களையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு உடம்புக்கு உதாரணப்படுத்தி சொன்னார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், காசாவிலே ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு ஒரு பாதிப்பு என்றால் இங்கே அது எமது உள்ளங்களை கசிய வைத்தது. எங்களால் என்ன செய்யலாம்? உதவிகளை அனுப்பலாமா? அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு உள்ள முருக பிரார்த்திக்கலாமா என்று நாங்கள் சிந்தித்தோம். இன்றைக்கு சோதனை எமது நாட்டுக்குள் வந்திருக்கின்றது. எமது சகோதரர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. பல நூறு உயிர்களை காவு கொண்ட நிகழ்வாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் சொந்த இடங்களில் வசிக்க முடியாமல் தற்காலிக இடங்களில் இன்றும் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை, சில பிரதேசங்களில் இன்னும் முழுமையாக நீர் வடிந்தோடாத நிலையிலே இன்றைக்கு பாதிப்பு எமது நாட்டுக்குள் வந்திருக்கின்றது என்றால், ஈமானிய உள்ளங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எப்படியான உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும்? அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகளை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது எமது உள்ளங்களை கசிய வைக்க வேண்டும், எமது கண்களை கலங்க வைக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில பிரதேசங்களிலே அந்த ஊருக்கே உதவி செய்யக்கூடிய, அந்த ஊருக்கே, அதாவது ஏழை செய்யக்கூடிய வசதியோடு இருந்தவர்கள் கூட இன்றைக்கு சொந்த கடையை இழந்து, சொந்த வியாபாரத்தை இழந்து மாற்றி அணிவதற்கு ஒரு சாரம் தாருங்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கின்றது.